ஓம் நமோ வெங்கடேஷாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனை ஒரு தடவை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான திங்ஸ் நடக்கும். என்னோடய லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் இயர் இங்கேருந்து வீடியோ போடுறப்போ சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஜாபில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த முருகன்ட்ட வந்து வேண்டிக்கோங்க, சீக்கிரமாக நல்ல விதமாக செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம், எங்கள் பையனுக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்குன்னு இல்லை, பொதுவாகவே நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்தாங்க, ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நம்ம வீட்டில் நிச்சயமாக நடக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த அறுபடை வீடுகளில் 2வது படை வீடு திருச்செந்தூர் முருகன் கோயில். நார்மலாக நீங்கள் தரிசனம் போயிட்டு வர்றதே ரொம்ப விசேஷம். அதுலேயும் திருச்செந்தூர் முருகனோட விஸ்வரூப தரிசனத்தை பார்க்குறதும் அதுக்கப்புறமா நடக்கிற அந்த கொடிமர பூஜையை பார்க்குறதும் அத்தனை விசேஷம். நம்ம லைஃப்பில் அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். எந்த டைமில் நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணால் மூலவர் முருகனோட விஸ்வரூப தரிசனமும் சண்முகரோட விஸ்வரூப தரிசனமும் அதுக்கப்புறமா கொடிமர பூஜையிலையும் ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிறத பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து ஷேர் பண்ணுறேன். திருச்செந்தூர் முருகன் கோயிலோட ஆன்லைன் புக்கிங் பற்றின டீட்டெயில் ஷார்ட்டாக ஷேர் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரில் திருக்கோயில் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில சேவாஸ் நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் முருகன் படம் போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணால் திருச்செந்தூர் கோயில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ரொம்ப விசேஷமானது, பல நோய்களை தீர்க்கக்கூடியது. அதை நம்ம வீட்லேருந்தே ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம், வீடு தேடி வந்துடும். நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கணும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து. அடுத்து ஆன்லைனில் அபிஷேகம் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க, புக் பண்ணிக்கலாம். நார்மல் டேஸில் 500 ரூபாய் அபிஷேகம் பார்க்குறதுக்கு ஒருத்தருக்கு. ஸ்பெஷல் டேஸ் செவ்வாய் வியாழன் இல்லை சஷ்டி அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற மாதிரி நாட்களில் அதே டிக்கெட் 2000 ரூபாய் ஒருத்தருக்கு அபிஷேகம் பார்க்கலாம். இதே அபிஷேக பூஜான்ட்டு ஒன்று இருக்கும், அதில் சாமி பார்க்க முடியாது. அந்த அபிஷேக பூஜை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூஜைக்குண்டான திங்ஸை நம்ம வாங்கி கொடுக்குறோம், அதில் நம்மளை சாமி பார்க்கலாம் விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 2 அபிஷேகம் தான் 500 ரூபாய், ஸ்பெஷல் டேஸ் 2000, அதில் நம்ம புக் பண்ணிக்கலாம். அடுத்து சண்முகர் அர்ச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கு, அது 5000 சொல்கிறாங்க. நேரில் போனால் இன்னும் கொஞ்சம் கூட கேட்பாங்க, அதுலேயே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் சொல்லிட்டு 100 ரூபாய் டிக்கெட் ஆன்லைனில் கொடுத்துட்டு இருந்தாங்க, பட் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் சீக்கிரமாக கொடுப்பாங்க, கோயில் ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். திருப்பதி மாதிரி இந்த கோயிலை மாற்றிட்டுருக்காங்க, கம்பார்ட்மெண்ட்டாக உட்கார வச்சு பக்தர்களை அனுப்புறதுக்காக சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. தினமுமே அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்க. காலையில் 8 மணிக்கு பொங்கல் சாம்பார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபுல்லாக மீல்ஸு ஃபுல் டே நைட் ஒரு 7-8 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்க. பேட்ரி கார் வச்சுருக்காங்க, டிஸ்பென்சரி வச்சுருக்காங்க, வீல் சேர் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. 60 வயசு மேலே இருக்கிறவங்க ஆதார் காமிச்சோம் அப்படின்னா தனி க்யூ இருக்குது உள்ளே போகிறதுக்கு. பாத்ரூம் ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் அந்த ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயில். ஆன்லைன் புக்கிங் ரூம்ஸ் எல்லாமே இப்போ கிடையாது, எல்லாம் பில்டிங் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ப்ரைவேட் லாட்ஜஸ் நிறைய இருக்குது. நான் கோயில் ரொம்ப கிட்டையே தூண்டுகை விநாயகர்னு சொல்லுவாங்க, அது கிட்டையே வசீகா ரெசிடென்சி அப்படிங்கிறது. நாங்கள் அங்கே ஒரு மேரேஜுக்கு போயிருந்ததுனால அவங்க எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க, ஏசி ரூம் நல்லா இருந்ததாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த வசீகா ரெசிடென்ஸுக்கு கீழே லாக்கர் எடுத்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ நான் இருக்கிறது அந்த வசீகா ரெசிடென்சி, கார் பார்க்கிங்கோட உள்ளேயே ஆதீனத்துக்கு சொந்தமான சண்முகர் கோயிலும் இருக்குது. ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறது தான் தூண்டுகை விநாயகர் கோயில். அங்கே கும்பிட்டுட்டு தான் நம்ம முருகனை பார்க்கறதுக்கு போகணும். ஏன்னா நம்மளோட வேண்டுதலை சொல்லி முருகனை தூண்டி விடுறவராம் இவர். அதனால் இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறது தூண்டுகை பிள்ளையார் கோயில், அவரை கும்பிட்டுக்கலாம். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது கோயில்கிட்டையே, மணி ஐயர், ரமேஷ் ஐயர் அதெல்லாம் இருக்குது. அன்னப்பிரசாதம் கொடுக்கறது ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது, ஸோ ரமேஷ் ஐயரில் தான் போய் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா கல்யாண வீட்டிலே சாப்பாடும் போட்டதுனால அன்னப்பிரசாதத்தில் நாங்கள் போய் சாப்பிட முடியல, பட் போய் சாப்பிட்டு வந்தவங்க நல்லா இருக்குது அப்படின்னாங்க. நான் ஸ்டே பண்ண வசீகா ரெசிடென்சியோட நம்பர் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம்தான் இந்த ரெசிடென்சிக்கும் கோயிலுக்கும், அவ்வளோ கிட்டாது. ஃபஸ்ட்டு நம்ம கடலில் குளிச்சுட்டு நாளிக்கிணறு எல்லா டைமும் இப்போல்லாம் க்ரௌடாக தான் இருக்குது, அங்கே போய் குளிச்சுட்டு தூண்டுகை பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் முருகனை கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடவே இங்கே சித்தர் சமாதி இருக்குது. நாங்கள் போனது வியாழக்கிழமைங்கிறதுனால அங்கேயும் போய் நாங்கள் தரிசனம் பார்த்தோம். இந்த விஸ்வரூப தரிசனம், கொடிமர பூஜை எந்த டைமுக்கு ஜாயின் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை இன்ச்சு பை இன்ச்சாக எனக்கு சொன்ன அந்த அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரீசெண்டாக திருப்பதிக்கு போகிறப்பெல்லாம் நான் வேண்டிக்கிட்டு வந்தேன், எதுவுமே மிஸ் பண்ணாமல் எனக்கு கரெக்டாக இந்த தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போன வாரம் வெள்ளிக்கிழமை காலையில்
கொடிமர பூஜை பார்க்கலாம், விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டுங்கிறது தான் பிளான். மயில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், நாங்கள் அங்கே கூட நம்ம பார்க்கலாம். நைட்டு ஒரு 2 மணி போல் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கரெக்டாக 3 மணிக்கு க்யூவில் ஜாயின் பண்ணிட்டோம். நாங்கள் வெள்ளிக்கிழமை போனோம், அன்றைக்கி சுபமுகூர்த்த தினம் தான். ஆனால் அந்த சஷ்டி, கிருத்திகை, வியாழன், செவ்வாய் மாதிரியான விசேஷ நாள்லாம் கிடையாது. அதனால் 3 மணிக்கு போய் ஜாயின் பண்ணிக்கிட்டது கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்லலாம் போகிறீங்க அப்படின்னா 2:30 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மொபைல் நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம், ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாது. ஜென்ஸுக்கு ஷர்ட் பனியன் கழட்டிடணும், பேண்ட் போட்டுக்கலாம், வேஷ்டி தான் மஸ்ட், அந்த மாதிரி ரூல்லாம் கிடையாது. எங்களுக்கு ரூம் கிட்டங்கிறதுனால நாங்கள் ரூம்லேயே செப்பலை விட்டுட்டு வந்துட்டோம். நீங்கள் செப்பல் ரூம்லேயே விட்டுருங்க போட்டிருந்தீங்கன்னா. இல்லைனா அன்னப்பிரசாத கூடத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு செப்பல் கவுண்டர் இருக்குது, பட் அது ஓப்பனாக தான் இருக்கும். இன்னொன்று கோயிலுக்கு என்டர் ஆகிற அந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்காங்க, கூட செப்பல் விட்டுக்கலாம். இருந்தாலும் நம்ம தங்குற இடத்துலேயே விட்டுட்டு வந்துடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். 3 மணிக்கு நாங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் க்யூவில் ஃபஸ்ட்டாக தான் போனோம். எங்கள் பின்னாடி ஒருத்தர் வந்து எங்களை முந்தி அடிச்சுட்டு போயிட்டார் இன்னொரு க்யூ வழியாக. ஸோ 2ஆவதாக போனோம். க்யூ கிட்ட அந்த கதவு கிட்ட போய் நின்று பார்க்குற, கீழே 2 பேர் முந்தின நாளே துண்டு விரிச்சு போட்டு படுத்துருக்குறாங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் திரும்பி பார்த்தா 100 ரூபா க்யூவே அவ்வளோ பெருசாக நிற்குது. நீங்கள் சர்வதர்ஷனத்துலலாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா 1:30-2 மணிக்கெலாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ விஸ்வரூப தரிசனம் சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரமே விடுறாங்க. இருந்தாலும் அந்த திரை விளக்கன அந்த மொமெண்ட்டு முருகனை நம்ம பார்க்குறோம் இல்லையா, நாள் நட சாத்தி மறுநாள் காலையில் திறக்கிறப்போ அந்த செகண்ட் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மொமெண்ட்டு நமக்கு வேணும் அப்படின்னா இந்த லைனில் நம்ம ஆன் டைமில் ஜாயின் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஓடணும். இல்லைனாலும் நீங்கள் விஸ்வரூப தரிசனம் பார்க்கலாம், கொஞ்சம் மெல்லமாக பார்க்குற மாதிரி இருக்கும். 1/2 மணி நேரம் போல் விஸ்வரூப தரிசனம் மட்டும் நடக்குது. காலையில் டிக்கெட் கொடுக்குற கவுண்டர் 4:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க. அந்த 4ஆவதாக இருந்து போகிறப்பயுமே பக்கத்தில் இருக்கிற க்யூ வழியாக ஒரு 4 பேர் உள்ளே பூந்து கடைசியில் 8ஆவதாக தான் போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரன்னிங் ரேஸ். அப்படி ஜஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சு லெஃப்ட்டில் திரும்பினோடனே நல்லதே நடக்கும் சொல்லிட்டு ஒரு குட்டி கதவு இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம உள்ளே போனோம். அந்த கதவை அடைச்சி வச்சுருந்தாங்க. 5 மணிக்கு தான் அந்த கதவை ஓப்பன் பண்ணாங்க. அதுக்குள்ளார பின்னாடி இருக்கிறவங்களாம் ஒரு ப்ராப்பர் க்யூ மாதிரி இல்லாமல் கும்பலாக வந்து அடசலாக இருந்துச்சு அந்த இடத்துல. 5 மணிக்கு அந்த நல்லதே நடக்குங்கிற அந்த குட்டி கதவு திறந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்தோம் பாரு ஓட்டம், ஒரே ரன்னிங் ரேஸ் தான். ஏன்னா அப்போ போனால் தான் அந்த பர்ஃபெக்டான பிளேஸ் நமக்கு கிடைக்கும். அப்படி போனால் தான் பார்க்க முடியுமா அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீங்கள் ஓரளவுக்கு கூட நடந்து வரலாம் மெல்லமாக. இருந்தாலும் கொஞ்சம் பேர் தான் மூலவர் முருகனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு இடம் இருக்குது. அந்த 100 ரூபா க்யூவில் ஒரு மேக்ஸிமம் 50 பேர் நிற்கலாம். அதில் நம்ம முன்னாடி நிற்கணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி ரன்னிங் ரேஸ் மாதிரி ஃபாஸ்ட்டாக போனால் தான் உண்டு. போய் கரெக்டாக நான் முதலே பிளான் பண்ணி வச்சுருந்த இடத்த பிடிச்சிட்டேன். அப்பாடான்னு சொல்லிட்டு அப்போ திருப்பதி பெருமாளை மனசில் நினச்சிட்டு இந்த இடத்த கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு 5:03க்கு நாங்கள் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் இறக்கத்தில் இன்னொரு க்யூ இருக்குது. விஐபிஸ் அண்டு 1000 ரூபா கொடுத்தா நீங்கள் டைரெக்டாக கூட உள்ளே போகலாம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் கூட 100 ரூபாயில் வந்தவங்களே நாங்கள் க்யூவில் வந்தோம். அதே 3:30 மணி போல் நின்று 1000 ரூபாய்க்கு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்கள் டைரெக்டாக வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அவங்களும் எங்கள் கூட தான் இருந்தாங்க. அந்த விஐபிஸ் அது தனி க்யூ, கொஞ்சம் இறக்கமாக இருந்தது. திரை விளக்கிறதுக்கு முன்னாடியே சங்கல்பெல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க. 5:30 மணி போல் மெயின் ஐயர் போல் அவங்க வந்தாங்க. அவங்க வந்து கணேச பஞ்சரத்தனம் மூதாகராத்த மோதகம் சதாவி முத்தி சாதகம் அது ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் திருப்பள்ளி எழுச்சி சொல்லி முடித்தோன்னே அந்த பச்சை திரைய விலைக்கு ஒரு தீப ஆரத்தி காமிச்சாங்க பாருங்கள். அதில் முருகனை பார்க்குறதுக்கு அப்பா அவ்வளோ அழகவர். அது கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டுது அவரை பார்க்கும்போது. என்னென்னவோ எமோஷ்னல் மிக்சட் ஃபீலிங்ஸு. அவ்வளோ அழகு. ஒரு 2-3 தீபம் காமிக்கிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் அங்கே நின்று முடித்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் போக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஐயருங்களே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே உள்ளே போயிட்டு வந்துட்டு முருகனை மறைச்சிக்கிட்டு எட்டி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நல்லா பார்க்க முடிஞ்சது. முருகனுக்கு ரைட் சைடில் அம்பாலும் பிள்ளையாரும் இருப்பாங்க. நாங்கள் ஓட்டமாக வந்ததுனால நின்னெல்லாம் கும்பிட முடியல. நின்று மானசீகமாக தான் கும்பிட முடிஞ்சது. இருந்தாலும் அந்த 5 மினிட்ஸ் போல் முருகனை திருப்தியாக பார்த்துட்டு பஞ்சலிங்கத்துக்கு கோவிடுக்கு அப்புறத்துலேருந்தே அலோவ் பண்ணுறது கிடையாது. மேபி விஐபிஸாக இருந்தால் நம்ம போகலாம். ஸோ அது போய் பார்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சோன்னே அந்த மண்டபத்துள்ளே அப்படி இமீடியட்டாக ரைட்டாக திரும்பினோன்னே சண்முகர் சன்னதி. எப்படி மூலவர் முக்கியமோ அதே மாதிரி தான் சண்முகர் சன்னதியும் முக்கியம். பொதுவாக நம்மளை அப்படியே பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போக சொல்லுவாங்க. ஆனால் அங்கேயும் விஸ்வரூப தரிசனம். ஒரு விஐபி குரூப் உள்ளே போச்சு. அந்த குரூப்பாக நாங்களும் உள்ளே போயிட்டோம். நல்ல ஏசி சண்முகர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற இடம். அங்கே
நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சண்முகர் சன்னதி முருகன் இருப்பார் இல்லையா, அவருக்கு ரைட் சைடில் சிவன் இருப்பார். அந்த சிவனை கும்பிட்ட மாதிரியே இருப்பார் அந்த முருகன். நீங்கள் அது எப்போ போனால் தெரியும் அப்படின்னா, கொஞ்சம் உள்ளே போனால் தான் தெரியும். ஐயர்கிட்ட கேட்டுட்டு போகலாம், இல்லை இந்த மாதிரி யாராச்சும் விஐபிஸ் போனால் கூட அவங்க அசந்த நேரத்தில் உள்ளே போய்க்கலாம். அந்த மாதிரி உள்ளே போய் தான் நாங்கள் அது பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அந்த முருகனுக்கு ரைட் சைடில் சிவலிங்கம் அந்த செவத்தில் ஒரு மாடத்துள்ளே இருப்பார். நீங்கள் கேட்டுட்டு கூட போய் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அந்த சிவனை கும்பிட்டுக்கிட்டே இருப்பார் அந்த முருகர். அவ்வளோ விசேஷமான இந்த பஞ்சலிங்கத்தை பார்க்க முடியாதவங்களுக்கு அது ஒரு திருப்தியாக இருக்கும், இந்த லிங்கத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ சண்முகர் சன்னதியில் இருக்கிற முருகனையும் கூடவே அந்த லிங்கத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. சிவலிங்கம் கும்பிட்டுட்டு வாங்க. அவங்கள கும்பிட்டுட்டு கரெக்டாக அந்த மண்டபத்தை விட்டு வெளியில் வரோம். எதிர்த்தாப்பில் கொடிமர பூஜை, அதில் போய் ஃபஸ்ட் லைன்லேயே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். கொடிமர பூஜை ஸ்டார்ட் ஆகுது. நல்ல சுருள் முடியில் ஒரு பாட்டி இருக்காங்க, பயங்கரமாக மிரட்டுறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, அந்த பாட்டி எப்போயுமே அப்படி தான் மிரட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கையை காமிச்சு, இந்த கோட்டை தாண்டி நீ உள்ளே வரவே கூடாது அப்படின்ட்டாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனுக்குள்ளரே நின்றுட்டு கொடிமர பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கு கொடிமரத்தின் முன் விழுந்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருக்கோம். கோல்டு கொடிமரம். அது ஆக்சுவலாக 2 கொடிமரம் இருக்கும். முருகன் சன்னதிக்கு அடுத்து வெளியில் பிரகாரத்தில் ஒரு கோல்டு கொடிமரம் இருக்கும். அங்கே தான் அந்த கொடிமர பூஜை நடக்குது. வெளி பிரகாரத்தில் ஒரு கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு செய்கிறது கிடையாது. உள்ளே இருக்கிற கோல்டு கொடிமரம் அங்கே இங்கே விழுந்து கும்பிடவும்னு சொல்லிட்டு, இங்கே வணங்கவும்னா விழுந்து கும்பிடவும்னா போட்டிருக்கோம். அங்கே தான் நம்ம ஃபேஸ் பண்ணி நிற்கணும். ரொம்ப விசேஷமான கொடிமரம், சந்தன கொடிமரம். அது மேலே தான் அந்த கோல்டு பிளேட்டிங் போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த கொடிமரத்துக்கு அடியில் சுடலை மாடன் இருக்கார். அந்த கொடிமரத்துக்கு நடுவில் 21 தேவதைகள் இருக்கிறாங்க. அந்த கொடிமரத்துக்கு மேலே சங்கடஹாரன் இருக்கார். இப்போவுமே தேர் திருவிழா நடக்கிறப்ப அந்த சங்கடஹாரன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் தேர் திருவிழாலாம் செய்கிறாங்க. இந்த கொடிமரத்தை பிரதிஷ்டை பண்ணதே இந்த 21 தேவதைகள் தான். எங்களை கும்பிட்டுட்டு தான் முருகனை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே முருகன் கிட்ட வரம் வாங்கிக்கிட்டாங்களாம். முருகனும் ஓகே சொல்லியிருக்காங்க. இப்போவுமே பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த கொடிமர பூஜைக்கு தான். அதுக்கப்புறம் தான் முருகனுக்கு அபிஷேகமே செய்கிறாங்க. கொடிமர பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அபிஷேக பூஜை. அதனால் இந்த கொடிமர பூஜை முடிகிற வரைக்குமே விஸ்வரூப தரிசனம் போயிட்டே இருக்கும். நாங்கள் போன அன்றைக்கி 5:50க்கு எக்ஸாக்டாக கொடிமர பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. 15 நிமிஷம் இந்த கொடிமர பூஜை செய்கிறாங்க. எப்படின்னா, நம்ம ஒரு சைடு நின்றுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த பாட்டி நிற்கிறாங்க. அவங்க யாருன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொடிமர பூஜை செய்கிற 2 ஐயர் நிற்கிறாங்க, விளக்கேற்றி வச்சுருக்குறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம அந்த கொடிமரத்தை விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அந்த மாதிரி 13 முறை விழுந்து கும்பிடணும். உங்களுக்கு முட்டி வலியெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நின்றுட்டு கூட மானசீகமாக விழுந்து கும்பிட்ட மாதிரி கூட செய்துக்கலாம். பட் நாங்கள் முன்னாடி நின்னதுனால விழுந்து கும்பிட்டோம் 13 முறை. அந்த பாட்டியும் அத்தனை முறையுமே விழுந்தும் கும்பிட்றாங்க. ஐயரோட சேர்ந்து அந்த மந்திரங்களும் சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருந்தது. வயசில் ரொம்ப பெரியவங்க, ஆனால் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தாங்க. 13 நிமிஷமில் கொடிமர பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அவல் சர்க்கரை எல்லாம் கலந்த பிரசாதம் கொடுக்குறாங்க. எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா இந்த கொடிமர பூஜையை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்கலாம். அத்தனை விசேஷமானது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய கொடிமர பூஜை. எங்கேயாச்சும் நம்ம டிலே ஆகிடுச்சோம் அப்படின்னா இது மிஸ் ஆகிடும், இல்லை முடிஞ்சிடும். ஒரு 13லேருந்து 15 நிமிஷம் தான் இது நடக்குது. ஆனாலுமே நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆன் டைமில் நம்ம பார்த்துடலாம். அவள்தான் பிரசாதம் வாங்கிட்டு உள்பிரகாரத்திலே நிறைய தெய்வங்கள் இருப்பாங்க. சனீஸ்வரர், பைரவர், சண்டிகேஸ்வரர், வள்ளி தெய்வானை தனித்தனி சன்னதி பக்கத்தில், பாலசுப்ரமணியன் சொல்லிட்டு குட்டியா முருகன் தனி சன்னதியில் இருப்பார், தட்சிணாமூர்த்தி இருப்பார். நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு பெருமாள் இருக்கார். நின்ற கோலத்துலேயும் கிடந்த கோலத்துலேயும் எதிர்த்தாப்பில் கருடாழ்வாரோட நேராக சூரசம்ஹாரமூர்த்தி சன்னதிக்கு போயிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிவன் இருப்பார். அங்கேருந்து சூரசம்ஹாரமூர்த்தி. ஒரு சில சிவலிங்கங்கள்லாம் துணி போட்டு சாத்தி வச்சுருந்தாங்க. ஏன்னா ரெனோவேஷன் போயிட்டே இருக்குது, கும்பாபிஷேகம் செய்ய போகிறாங்க. ஒரு சில சிவலிங்கங்கள்லாம் நம்ம கும்பிடலாம். பார்வதி தேவியோட அவங்களெல்லாம் கும்பிட்டுட்டு பிரகாரத்தில் இருக்கிற பிள்ளையார் அண்ட் பிரகாரத்துலேயே ஒரு சில பூஜைகள் செய்துட்டு இருந்தாங்க குரூப்பாக உட்காந்து. அது எங்கள் சிஸ்டர் செஞ்சுருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த பூஜையெல்லாம் சும்மா உட்காந்து தூரமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா அடுத்து நாங்கள் மேரேஜ்க்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சது எங்களுக்கு. ஒரு டைமிங்ஸுமே
அங்கே லாட்ஜில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, ஸ்பெஷல் டேஸில் வராதீங்க, சாதாரண நாளில் வந்து திருப்தியாக முருகனை கும்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிருத்திகை, சஷ்டி, இல்லை இந்த செவ்வாய்க்கிழமை, வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஒரு தள்ளி விட்டுக்கிட்டே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி நார்மல் டேஸில் போனோம் அப்படின்னா முருகனை திருப்தியாக பார்த்துட்டு நம்ம மற்ற பூஜைகள் இது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கூட அட்டன் பண்ணிட்டு வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஸ்பெஷல் டேஸில் போய் இந்த கொடிமர பூஜையெல்லாம் பார்க்கணும், டெய்லியுமே நடக்கும் அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி 2 மணிக்கே க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேர் இழுக்கிறதுக்கு இப்போ அலோவ் பண்ணுறது கிடையாது, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதாவது ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் 5 டிக்கெட் போல் கொடுப்பாங்க தேர் இழுக்கிறதுக்கு. இப்போ அது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. வள்ளி குகை இருக்குது, அதை நாங்கள் வியாழக்கிழமை போய் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். கருணை கடலே கந்தா போற்றி. நீங்களும் ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் அந்த கொடிமர பூஜை, விஸ்வரூப தரிசனம்லாம் பாருங்கள், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போய் கும்பிட்றப்போ ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துலேருந்து தான் சீனியர் சிட்டிசன் க்யூ ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் இவங்க அந்த கட்டிகிட்டு இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். திருப்பதி லெவலுக்கு அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. கொஞ்சம் இப்போதைக்கு குப்பையாக இருக்குது, நம்மளும் குப்பை போடாமல் பார்த்துக்கணும். திருச்செந்தூர் முருகன் கோயிலை கட்டினது 5 சித்தர்கள். அதில் 3 பேர் இங்கே மூவர் சமாதியில் இருக்காங்க. 4வது சித்தரும் இங்கே தான் இருக்கார். 5வது சித்தர் கொஞ்சம் தள்ளி இருக்கார். எத்தனை விசேஷமாக திருச்செந்தூர் முருகன் கோயிலை நம்ம தரிசனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். அந்த 5 சித்தர்களோட ஜீவ சமாதியை பார்க்குறதும் அதை பற்றின வீடியோ சீக்கிரமாக தனியாக ஷேர் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் அங்கேயும் ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க. அண்டு முருகனை நாங்கள் அப்புறமா பார்த்துக்குறோம், கொடிமர பூஜையை மட்டும் நாங்கள் வேறு வழியாக போய் எப்படியாச்சும் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாமான்னா அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. தரிசன க்யூவில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொடிமர பூஜைக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் காலையில் அவ்வளோ சீக்கிரம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 50-100 பேருக்குள்ளார போனால் அப்படி தான் இது உங்களுக்கு சாத்தியமாகும். அதனால தான் சீக்கிரமாக போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கோயிலை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெய்லியுமே திருப்பதி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். தரிசன டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது, ரூம் புக் பண்ணுறது, திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், தீர்த்தங்கள், ஒரு சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கார நேரம் சொல்லிட்டு கூடவே அப்பப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஃபுல் டீட்டெயில்ஸ் விலாகாக ஷேர் பண்ணிட்டு வரேன். இப்போ கூட குருவாயூர் கோயிலுக்கு இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் நிர்மாலய தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா அங்கேயும் அப்படி தான், நிர்மாலய தரிசனம் சொல்லிட்டு ஓப்பன் திரை விளக்கணும்னு பார்க்கணும் அப்படின்னா முதல் நாள் நீங்கள் ஒரு 7 மணிக்கு போய் நிற்கணும். அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நமக்கு கிடைச்ச அந்த பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கிது, அவங்களும் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் போய் சேரும்.